நேபாள மக்களுக்கு உதவவும் அவர்களின் கண்ணீரை துடைக்கவும் தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்று பிரதமர் மோடி உருக்கம் தெரிவித்தார். மனதில் இருந்து என்ற தலைப்பில் அகில இந்திய வானொலியில் உரையாற்றும் பிரதமர் மோடி 7வது முறையாக ஞாயிறன்று வானொலி உரையாற்றினார். பருவம் தவறிய மழையால் பயிர்கள் நாசம், பீகாரில் திடீர் சூறாவளிக்கு 5 பேர் பலி, ஏமன் நாட்டில் உள்நாட்டு போர், இப்போது நேபாள நிலநடுக்கம் போன்ற விஷயங்களை தனது உரையில் குறிப்பிட்ட மோடி, இயற்கை பேரழிவுகள் துவங்கிவிட்டதோ என்ற எண்ணத்தை இந்த சம்பவங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக விரக்தியுடன் கூறினார். 2001ஆம் ஆண்டில் குஜராத் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை மிக அருகிலிருந்து தான் பார்த்ததை குறிப்பிட்ட மோடி, நேபாள மக்கள் தற்போது அனுபவித்து வரும் வலியை தன்னால் உணர முடிவதாக தெரிவித்தார். துயரம் மிக்க இத்தருணத்தில் நேபாள மக்களுக்கு உறுதுணையாக இந்திய மக்கள் இருப்பதாக தெரிவித்த மோடி, இடிபாடுகளில் சிக்கிய ஒவ்வொருவரை மீட்கவும், நேபாள மக்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு உதவவும் தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா எடுக்கும் என்று உறுதி தெரிவித்தார். हिंदुस्तान आपके दुख में आपके साथ है. तत्काल मदद के लिए चाहे हिंदुस्तान के जिस कोने में मुसीबत आई है वहां भी और नेपाल में भी सहाय पहुंचाना प्रारंभ कर दिया है. सबसे पहला काम है रेस्क्यू ऑपरेशन, लोगों को बचाना. अभी भी मलबे में दबे हुए कुछ लोग जीवित होंगे, उनको जिंदा निकालना है. एक्सपर्ट लोगों की टीम भेजी है. साथ में इस काम के लिए जिनको विशेष रूप से ट्रेन किया गया है, ऐसे स्नीपर डॉग्स को भी भेजा है. ये स्नीपर डॉग्स ढूंढ पाते हैं कि कहीं मलबे के नीचे कोई इंसान जिंदा हो. कोशिश हमारी पूरी रहेगी, अधिकतम लोगों को जिंदा बचाएं. உள்நாட்டு போர் நடந்து வரும் ஏமன் நாட்டிலிருந்து இந்தியர்கள் மட்டுமின்றி அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா, ஜப்பான் என பல 48 நாடுகளைச் சேர்ந்த குடிமக்களை இந்தியா மீட்டதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்ட மோடி, சேவை உணர்வு மட்டுமே இந்தியாவின் கொள்கை என்பதை இப்போது உலகம் உணரும் என்று நெகிழ்ச்சி தெரிவித்தார்.